ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி மாவு, தவிட்டரிசின்னு கூட சொல்லுவாங்க. சிகப்பரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியினுடைய மாவு. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் அப்படியே சிகப்பரிசி மாவே கிடைக்கிதுங்க. நம்ம இடியப்பம் மாவுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மாவு நல்லாவே கிடைக்கிது. இது ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் கொழக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். செய்யறது ரொம்பவே சுலபம், ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. அனிமிக்காக இருக்கவங்களாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா ரத்தம் வரும், சுகருக்கெல்லாம் நல்லது, ரொம்பவே நல்லது. ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிகப்பரிசி மாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மாவு 1/2 kg எடுத்துருக்கேன். அந்த ஏலக்காய் தூள் பொடி பண்ணி போட்டிருக்கேன். இதில் வெல்லம் இருக்கு இல்லையா, அச்சு வெல்லம் 2 அச்சு வெல்லத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். பாகு பக்குவம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சும்மா அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு வச்சாலே போதும். கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு வெல்லம் கரைஞ்சிருக்கு, அவ்வளோதான். இது மண் இல்லாமல் வடிகட்டிட்டு நம்ம இந்த சிகப்பரிசி மாவில் ஊற்றி கிண்டி கொழக்கட்டை பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நம்ம பச்சரிசி மாவில் கொழக்கட்டை செய்கிறோம் இல்லையா, அதை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர சதுர்த்திக்கு கூட நீங்கள் செய்யலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கொழக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரம் ஆனாலும் ஹார்டாகவே இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நான் தேங்காய் போடலை. உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா பல்லாக நறுக்கி தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அதை கூட அந்த பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு போட்டு செஞ்சிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இந்த வெல்லத்தை ஊற்றி நம்ம அப்படியே சப்பாத்தி மாவளவுக்கு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு கையில் பார்த்திங்கன்னா கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்டு வேணுமா ரவுண்டு, இல்லை நம்ம கொழக்கட்டை பிடிப்போம் இல்லையா, பிடி கொழக்கட்டை, இந்த மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய இட்லி பாத்திரம் வச்சுருக்கோன்னு நினைக்காதீங்க. காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சின்ன பாத்திரத்தான் வச்சா வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க. அதனால தான் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேங்க. அதனால் போய் இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்துட்டார், என்ன பண்ணுறது. ஆனால் இது ஒரே நடையில் 23 இட்லி வெந்துடும். இப்போ கீழே கீழ்த்தட்டில் ஒரு நடை இட்லி ஊற்றிருக்கேன். இப்போ மேலே கொழக்கட்டை போட்டு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு நடை ஊற்றினாலே எங்களுக்கு போதுமான அளவு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மொத்தமாக எல்லாருமே சாப்பிட்றலாம். ஆனால் என்ன விளக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பாத்திரமாக பெரிய கடைக்காரங்க வச்சுருக்க மாதிரி வச்சுருப்போம் நாங்கள். இப்போ இதெல்லாம் பிடிச்சி இதில் வச்சுட்டு இந்த கொழக்கட்டை வேகம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பர் கலரில் ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக, நல்ல டார்க் ப்ரௌனிஷ் கலரில் வரும். சூப்பராக இருக்கும். பிடிக்காதவங்க கூட பிடிக்கும் இந்த கொழக்கட்டை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சத்தான கொழக்கட்டை கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதையோ கொடுக்குறோம், இந்த மாதிரி பாயிலிங் ஐட்டமாக கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி துணி மேலேயே நான் கொழக்கட்டை வச்சுருந்தேன் இல்லையா, அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த இட்லிலாம் ஒட்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்போ அந்த துணியை எடுத்துட்டு இப்போ இந்த கொழக்கட்டை வச்சுருக்கேன். இந்த தட்டு மேலே எண்ணெய் அதெல்லாம் எதுவுமே நான் தடவலைங்க, தடவே வேண்டாம். அதுவே அழகாக வந்துடும், கொழக்கட்டை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ கீழ்நிலையில் இட்லி வெந்துட்டுருக்கு. இப்போ மேலே நான் சும்மா அப்படியே தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்மளுடைய சிகப்பரிசி மாவு இனிப்பு கொழக்கட்டையை ஃபுல்லாக நான் பிடிச்சு வச்சுட்டேன் பாருங்கள். அந்த துணியை எடுத்துகிட்டு இட்லி பாத்திரம் மூடி மட்டும் வச்சுட்டு எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கூட வேகலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் நிறம் மாதிரி நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொழக்கட்டையெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம அப்படியே எண்ணெய் நெய் எதுவுமே தடவாமல் தான் வச்சோம். அழகாக எடுக்க வரும், எதுவுமே உடையாது. சில பேருக்கு இந்த பச்சரிசி மாவில் நம்ம கொழக்கட்டை செய்யும்போது சம்டைம்ஸ் உடஞ்சிரும். இது உடையாது, வைக்காது, எதுவுமே பண்ணாது. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட செய்யலாம், அவ்வளோ நல்லது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
ஸோ இப்போ கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான சிகப்பரிசி மாவு இனிப்பு கொழுக்கட்டை ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஒரு விரல்லே உடச்சிடலாம், அவ்வளோ சாஃப்ட் பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி ஈஸியான சிகப்பரிசி மாவை பிடி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.